ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ? ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம், கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான
சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றேறக்குறைய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10 11 இருக்கார். அப்போ 10 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம். திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா. கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த 2025 வருஷம் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சில சோதனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான், அசுப கிரகம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் ஆயுள் ஸ்தான அதிபதி ஆயுள் ஸ்தானத்திலேயே ஆயுள் காரகனும் இருக்கிறது. உங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனைகள் வரும். உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் வராது. ஆனால் உடல் நிலையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 அமைய போகிறது. கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக உடல் நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் சம்பந்தப்படுறதுனால தேவையற்ற பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். இதன் மூலியமாக சிறு சிறு உடல் உபாதைகள் அந்த உடல் உபாதைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வருமானத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரார். குரு பகவான் 12ஆம் இடத்துல வர்றதுனால அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வர்றதுனால சுப செலவுகள் உங்களுக்கு சேரும். சுப செலவுகள் என்னவாக இருக்கும்? வீட்டின் சுப செலவுகள்னு சொல்லக்கூடியது திருமணம், புதிய வீடு வாங்கிறது, அது தவிர குழந்தைக்கு உண்டான நல்ல மக்கட்பேறு, இந்த மாதிரியான விஷயங்கள், புதிய விஷயங்கள், வீட்டில் வரக்கூடிய புதிய விஷயங்கள், உங்களுக்கு பொருள்களால் வரக்கூடிய புதிய விஷயங்கள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா குருவும் ராகு கேத்துவும் மாற்றங்களை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் கேத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது.
இதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சினால் நீங்கள் எதை சரியாக பேசுனீங்கன்னாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியும், ஆனால் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தவறாக நினச்சி கொள்வாங்க. அதனால் பேசும் பொழுது ஒரு தடவைக்கு 2 தரம் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் 4ஆம் இடத்தினுடைய செய்கைகள்னு சொல்லக்கூடிய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தலையானால் புதிய வேலைகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிவேகமாக செல்லக்கூடிய வேலையை செய்கிறவங்களும், அதை தவிர வந்து எளிதில் அழுகும் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களும், பால் காய்கறி அதை தவிர வந்து எளிதில் அழுகக்கூடிய பதார்த்தங்களை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறது மிகவும் அதிகம். இவர்களுக்கு பார்த்தலையானால் இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்களில் சிறிது பின்னடைவு இருக்கும். ஏன்னா தொழிலில் பார்த்தலையானால் 10ஆம் இடத்தை வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சிறு பின்னடைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சனி பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகளும், குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். உடலில் வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவினுடைய பங்கு எந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தாக்க ராசியில் நீச்சம் அடைஞ்சக்கூடிய செவ்வாய் பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையாக 8ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 8ஆம் இடம். நம்மளோட பொறுத்தளவுக்கு 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் ஆண்களுக்கும் உங்களுக்கும் பொறுத்தளவுக்கு ஆயுள் ஸ்தானமும் சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சனி பகவான் இன்னும் இருக்க போகிறது சற்றேறக்குறைய இன்னொரு 15 மாதங்கள் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர 8ஆம் இடத்துல ராகு பகவானும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு. 8ஆம் இடம் மேலும் 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 கெட்டு போகிறதுனால பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யார்கிட்டையும் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறப்பு. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரலும் கேது பகவான் இருக்கார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கேது பகவானுக்கு சொல்கிறது ஞானக்காரகன்னு சொல்கிறோம். ஞானம் எப்போ வரும்? அடிபட்ட பிறகு தான் ஞானம் வரும். அடிபடுறதுக்கு முன்னாடி ஞானம் வராது. அதனால் பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி ஜாமீன் ஜவாப் போட்டிங்க நீங்கள் தான் பணம் கட்ட வேண்டிய வரும். அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏப்ரல் வரலும் சரி சாமி ஏப்ரலுக்கு அப்புறம் நான் மாறிடுவேனா அப்படின்னா அங்கேயும் ஒரு தடுமாற்றம் இருக்குது. ராகு பகவான் எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போகும்போது ராகு கேது பகவான் எப்போதுமே இடவேட்டில் வராரு. அவர் வர்றது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கேது பகவான் வர்றது ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்தில் வருகிறாரு. ஏற்கனவே சிம்மம், அடுத்தது அங்கே வரப்போகிறது கேது. அப்போ வாக்கு பலிதத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இல்லைன்னா சிக்கல்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதம் பிறக்கும்போது உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதியான அங்காரகன் உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் குழந்தை பேரில் சின்ன சின்ன பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரே சரணாகதி, குலதெய்வம் சரணாகதி, குலதெய்வம் சரணாகதி. குலதெய்வத்தை சரணாகதி அடைஞ்சோம்னா பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுலேருந்து தப்பலாம். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானவர் வரக்கூடிய மே வரையிலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான்
12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் வரதுனால கிள்ளி கொடுப்பார். அப்போ அள்ளி கொடுக்கறதுக்கும் கிள்ளி கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய 2025 மேக்கு அப்புறம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. எப்போதுமே நம்ம இதில் சொல்லுவோம், சம்பாதிக்கிறது பாதிச்சுட்டு தான் சம்பாதிக்கிறது, செலவு அழிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கடன் வாங்கிறத தவிர்ப்பதையும் இந்த காலகட்டங்களில் 2025 மேக்கு அப்புறம் இருந்தால் பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம்ன்றது உங்களுடைய ராசிக்கு மேஷராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வைப்படுது. அப்போ தொழில்காரகன் தொழில் ஸ்தானாதி பார்க்குறாரு. நல்லா இருக்கும். என்ன ஒருத்தர் ஒரு ட்ரிப்பில் ஜெயிக்கிறாருனாக்கா நீங்கள் முயற்சிகளை கடுமையாக போட வேண்டிய வரும். 3-4 ட்ரிப்பு முயற்சி எடுத்தால் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையும் மென்டல் டிஸ்டர்பும் கொடுக்கும். என்ன கேட்டிங்கன்னா, தனக்காரனான குரு பகவானை பொறுத்தளவுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறாரு. அப்போ தொழிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்பு அதிகமாக இருக்கும், அதற்குண்டான பயன் குறைவாக இருக்கும். அதனால் எங்கேயும் எச்சரிக்கையாக செயல்படுறது அப்படின்றது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதே போல் மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 2 கூடியவர் 6ல் இருக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு பெரிய சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுக்கும் மக்களுக்குமே சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விசுவாசவசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சில சேதாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ரிவென்ஷனாக இருக்கக்கூடியது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கேது பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வராரு. அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ப்ரிவென்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த புத்தாண்டு முதல் 5 மாதம் அப்படியே அமிக்கபிளாக ஓடிடும். 2வது உள்ள 7 மாதம் நீங்கள் அமிக்கபிளாக இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் சந்திக்காமல் இருக்கலாம். சரி, இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா பரிகாரம் உண்டு. இந்த பரிகாரத்தை நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் எந்த கோயிலுக்கு போகணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொன்னீங்க. ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கிறீங்க. இப்போது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் தான் ராசி அதிபதி. அப்போ சந்திர பகவான் அவர் ஒரு 2.25 நாளைக்கு ஒரு வீடு மாறிக்கிட்டே வர்றவர். ஆனால் இந்த வருஷம் பிறக்கிற போது அவர் மேஷத்தில் தான், அதாவது உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு வர்றார். அப்போ சூரியன் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற போது எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் மகரத்துலேயோ இல்லைன்னா தனுசுலேயே இருப்பார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 5, 6 இந்த மாதிரி இடத்துல இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற காலத்தில் தான் இந்த வருஷம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற போது இந்த வருஷங்களில் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்திரன் இருக்கக்கூடிய ஊர் திங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது திங்களூர் சென்று, அதாவது திங்கள் அப்படின்னு சொன்னாலே திங்கக்கிழமை தான். அப்போ திங்கள்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சொல்லலாம். அப்போது நீங்கள் திங்களூர் சென்று வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிறதுலையும் உங்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சால சிறந்ததாக இருக்கும். அதுவும் செய்யலாம். மேலும் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் இப்படின்னு சொல்லக்கூடியதுகளில் உங்களுக்கு எதனால் தீங்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபடுறது, நவகிரகத்தில் இருக்கிற தெய்வத்தை போய் வழிபடுறது சால சிறந்ததாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் புதிய ஏற்றம், உடல் நலத்தில் கவனம், தாய் தந்தையர் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
தொழிலில் அபிவிருத்தி இருக்கும், இருந்தாலும் கடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவு சற்று கம்மியாக இருக்கும், ஆனால் போதுமான அளவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வேலை கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றம் இருக்கும். வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் அமையும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரும். சுப செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூக்கம் நல்லபடியாக வரும். அதாவது சயனஸ்தானம் நல்லபடியாக சுபத்துவம் அடைகிறதுனால தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுமாரான 2025ஆக இருக்கும். உடல் நிலையிலையும் பழக்க வழக்கங்கள்லையும் சற்று கவனமாக இருந்து உங்களுடைய வெற்றியை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.